ஏய் காசு வைடா. என்ன இதை வச்சு எப்படிடா சரக்கு வாங்குறது? நான் ஜிபே பண்ணிடுறேன்டா. நீடா? நானும் ஜிபே பண்ணிடுறேன்டா. இந்த 70 ரூபாய்க்கு 2 பர்சாடா? சரி நான் போய் அபியை கூப்பிட்டு வந்துடுறேன். டேய் அவன்ல எதுக்குற கூப்பிட்டுருக்கான், காசே கொடுக்க மாட்டான்டா. ஏன்டா காசு பின்னாடியே போயிட்டு இருக்கீங்க? ஆமா இவர் பெரிய தாராள பிரபு, எல்லாத்துக்கும் வாரி வழங்கிட்டு இருப்பாரு. ஏய் என் ஃப்ரெண்டுக்கு நான் போட்டுக்கிறேன்டா. அப்ப நீ அப்புறம் வரலாம் போல ஸ்பாட்டுக்கு. அவன் வரும்போது எவனாச்சும் அவன்கிட்ட காசு கேட்டீங்க செமையா கடுப்பாயிருவேன். அப்ப நீயே பாத்துக்கடா. போட நான் போடுங்க அபி சபரி கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. பசங்களாம் சேர்ந்து ஸ்பாட் போடலான்னு இருக்கோம். கிளம்பி வா போ. சபரி காசு இல்லடா. டேய் எவனாச்சும் ஒரு காசு கேட்டுமாடா? சரி வீட்டுல 10 ரூபா இருக்கு, அது மட்டும் எடுத்துட்டு வந்துடட்டுமா? 10? சரி போய் எடுத்துட்டு வரேன். ஏண்டா இவனை போய் தப்ப. டேய் மச்சான் கிளம்பலாமா? ஏறுடா. சபரி என்கிட்ட உண்மையிலுமே காசு இல்லை, இருந்தா நான் கொடுத்துருப்பேன்டா. டேய் அது எங்களுக்கு தெரியும்டா. டேய் ஏறுடா போலாம். மச்சான் இந்தாங்க குடிங்க. பங்காளி இந்தா. மச்சான் யாருன்னு எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, காசு இருந்தா கொடுத்துருப்பேன், வீட்டு சூழ்நிலை. குடுற. Cheers. மச்சான் இன்னும் ரவுண்டு போடலாம். பாகம் 2 குடிங்க. ஏய் எடுத்தாடி, சும்மா எடுத்து தருவாங்களா? மச்சான் என்கிட்ட காசு இருந்தா நான் கொடுத்துருப்பேன், ஆனா வீட்டு சூழ்நிலை இல்ல மச்சான். ஐயோ டே குடுறா சாமி. அப்பா உண்மைதான் குடி கொடுறா. ஏய் மச்சான் நீ உயிர் நண்பன். நீ எனக்கு உயிர் நண்பனா? ஆல்கஹால் உள்ள போனா ஆளுக்கு மாறிடான்டா. என்ன மச்சான்? மச்சான் இங்க சும்மா பேசிட்டு இருக்கேன்டா. மச்சான் எல்லாம் ஹாப்பி தானே? ஹாப்பி சரக்குலாம் முடிஞ்சு ஹாப்பி. மச்சான் வாடா குண்டாப்பா. இப்பதான்டா வர்ற, அவனுக்கு சரக்கு வேற முடிஞ்சுடா. ஜட்டி பண்ணலையா? சரக்குங்கடா எனக்கு. அதான் காசு இருக்கா உங்ககிட்ட? சுத்தமா இல்லையா மச்சான் உங்ககிட்ட? டே மச்சான் ஐயோ இவன்ட்ட எங்கடா காசு இருக்கு போகுது? ஏய் என்கிட்ட இருக்குடா, இருக்கு. உனக்கு எவ்வளோட 1000 ரூபா தானே வேணும்? அனுப்புறேன். 1500 அனுப்புறேன். சைடிஷோட வாங்கிக்கோ. கிரில் தானே பிடிக்கோ, சேர்த்து வாங்கிக்கோ. இவன் வேற பாக்குறானே. குடும்ப சூழ்நிலை. ஏன்டா எச்சக்கால படிதேசினாய மாசம் 15000 சம்பளம் வாங்கிட்டு என்னடா பண்ணுவீன்னு கேட்டா 5000 இஎம்ஐக்கு 5000 ரெண்ட்டுக்கு மிச்சம் 4800 தங்கச்சி ஃபீஸ் நொட்டணும்னு சொன்னியேடா. இதை கூட நான் விட்டுருவேன்டா. மிச்சம் 200 ரூபா வச்சு மாசம் ஃபுல்லா என்னடா பண்ணுவீன்னு கேட்டா டெய்லி 20 நாள் சொல்லி 10 நாள் 200 ரூபாயும் முடிச்சுட்டு மிச்சம் 20 நாள் இல்லாத பட்டியலுக்கு காசு கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறதுக்கு ஏசாப்பா அப்படின்னு சொன்னியாடா கோப்பா. மச்சான் நீ ஒன்று மறந்துட்ட, வாரம் 100 ரூபா கூலி முன்னா செலவு பண்ற உனக்கு அது தெரியல. எந்த வயலு போடுவேன்? இந்த டிஸ்பிளேஸ்